ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து சகாயமா திருக்கழிகுன்றத்துல சகாயமா சர்ச் ஒன்று வந்திருந்தோம். ஸோ சர்ச்சை சுற்றி காட்டுறேன் பாருங்க. சர்ச் உள்ள போலாமா? இது வந்து ஒரு சின்ன சர்ச் தான். அந்த சைட் போய் காட்டுறேன். சின்ன சர்ச் தான் இது. சரி, இந்த சைடு வந்தோம். சரி, அப்படியே பார்த்து சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு போகலாம். இந்த சைடு யாருன்னா வந்தீங்கன்னா இந்த சர்ச்சை பாருங்க, நல்லா இருக்கும் இந்த சர்ச். இந்த சைடு எதுவும் இல்லை. இந்த சர்ச்சோட கேட் இப்படி தான் வரணும். இப்போ நம்ம இந்த சைடு போகலாம். இங்க வந்து அந்த இது வச்சிருக்காங்க, அந்த ஸ்தலங்கள் மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. நல்லா இருக்குங்க சர்ச்சு. சர்ச்சு சின்னதா இருந்தாலும் நல்லா சூப்பரா இருக்கு. நாங்க இப்போ வந்த வழி ரோடு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த போகும்போது நான் காட்டுறேன், வயல்வெளி அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. சரி, நம்ம போகும்போது அந்த ரோட்டையே வீடியோ எடுத்துட்டு போலாம், சரிங்களா? நாங்க சகாய மாதா சர்ச்சு திருக்கழிகுன்றம். சர்ச்சு நல்லா இருக்கு. நீங்க யாராச்சும் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு போங்க. திருக்கழிகுன்றம் சகாய மாதா சர்ச். ஓகே. புதியூர் புதிய கிராமம்ல ஒரு சர்ச்சு, அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலம், இதான் சர்ச்சு. சின்ன சர்ச்சு, லாக் பண்ணியிருக்காங்க, அதனால உள்ள போக முடியாது. வெளில இருந்து இதை பார்க்க முடியும். இங்க பாதி சர்ச்சு எல்லாமே லாக்ல தான் வச்சிருக்காங்க, ஏன்னே தெரியல. ஒரு வேளை டைம் மதியான டைம்ல வந்திருக்காங்க, அதனால லாக் பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி, லாக் பண்ணிட்டு இங்கே பாருங்க சர்ச். இதான் சர்ச்சு, இது பார்த்தீங்களா லாக் ஆயிருக்கு. அதனால இன்னொரு நாள் தான் வந்து லாக் பண்ணிட்டாங்க சர்ச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரோட் சைடு வந்திருக்கோம். பார்த்தீங்களா பறவைங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பறவை இந்த பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்கா. வரும்போதே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். இப்போ தான் ஐடியா கிடச்சிது, டப்புன்னு கேமரா எடுத்துட்டேன். எப்படி மாஸாக இருக்கா? இங்கே பாருங்கள், அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குல்ல. நேச்சருடைய கனெக்ட் ஆகும் நாங்கள்லாம். அடுத்து ரோடு வரும், ஒரு பெரிய ரோடு, நான் அது காட்டுறேன். அதுவும் சூப்பராக இருக்கும். 2 சைடும் மரங்க இருக்கும், நடுவில் ரோடு போகும், நான் காட்டுறேன். நான் சொன்ன ரோடு இது தான். இங்கேருந்து தான் அப்படியே 2 சைடும் மரமும் இருக்கும், நடுவில் ரோடு. எப்படி மஜாவாக இருக்கும். காதில் ஏர் பாய்ச்ச மாட்டினோமா, பாட்டு கேட்டோமான்னு சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே இந்த மாதிரி ரோடெல்லாம் எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே போக வேண்டியதான் சல்லுன்னு. எதனா ஒரு பாட்டை போட்டு ஜாலியாக போக வேண்டியதான். வரும்போது புளியங்காய் மரம் வேறு பார்த்தோம், அதனால் அதை எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போகலான்னு. அதை எடுக்கிறதையே நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். புளியங்காய் எடுக்கிறது, சாப்பிட்டு போகிறது காட்டுறேன். மேலே புளியங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குச்சி வச்சு அடிக்காம போக மாட்டேன் இன்னைக்கு. ஒன்னாவது எடுக்காம போக மாட்டேன். பாங்க தெரியுதா? நல்லா இருக்குல்ல காய். பட் பரவாயில்ல, எடுக்கலான்னு குச்சி தேடுறேன். குச்சியா இல்லை, இந்த மாதிரி சின்ன 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 குச்சிங்க தான் இருக்கு. எடுக்க போறேன்.
அவ்வளோதான் கிட்ட ஏத்தாச்சு அவ்வளோதான் வந்துடுச்சுன்னு ரொம்ப ஹைட்டாக இருக்குது எக்கே எடுக்குது கஷ்டமாக இருக்குது அதான் ஒரே ஒரு பிரச்சனை அவ்வளோதான் எடுத்தாச்சு பார்த்தீங்களா எப்படி மாசா நாங்கள் தான் நாம தான் சரி காய்ஸ் இதோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபாய் காய்ஸ்